சொல்றேன், அவரோட வணிக வளம் இருக்கு. அவரோட டாஸ்மார்க் 2 கடை இருக்கு, அவரோட வணிக வளம் இருக்கு. அடிச்சு நொறுக்குனா அவங்க வருவாங்க. காவல்துறை கேட்கணும்னா பிபிடி ஆக்ட் போட்டுருவாங்கடா, 10 லட்ச ரூபாய் ஜாமானுக்கு 1 கோடி ரூபாய் பிபிடி ஆக்ட் போட்டுருவாங்க. அதையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அதுல இன்னொரு சிக்கல் நான் கேள்விப்படுறேன், எங்க ஆளுங்க மேல பிசிஆர் ஆக்ட் போட்டு வச்சிருக்காங்களாம். அதாவது அடி வாங்கின அவ்வளவு பேர் எங்க போய் பல்ல போயிலும் பரப்பயில்லை, எங்க பறையணும் எங்க பழனும் அடி வாங்கியிருக்கான். இந்த திராவிட புத்தல பிசிஆர் வழக்கு மேலேயாவது எங்க மேல மேட விட்டு ஆணிச்சுன்னா பர்சனல் பிரைவேட் சுட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாரும் மேலே பிரைவேட் சுட்டு நான் போட்டுருவேன். ஏன்னா நாங்க கவுண்டர் பெட்டிஷனா எங்க பறையணும் எங்க பள்ளையும் கூட்டு அவன் மேல பிசிஆர் ஆக்ட் நான் போட மாட்டேன். அந்த வேலையை நாம் தமிழ் செய்யாது. அப்படி பிசிஆர் ஆக்ட் எங்க மேல மேட் அவுட் ஆயிடுச்சுன்னா காவல்துறை தன்னோட சொந்த விருப்பத்துல அவங்க வாங்குற பணத்துக்கு இதை மேட் அவுட் பண்ணிருக்கு. நாங்க வந்து காவல்துறைக்கு எதிராக நான் போராட்டம் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த தம்பி சொல்றேன், என் மேல பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க, ஒரு நாடார் தம்பி. இதை திமுக செய்யும். அதுல எங்க வந்துச்சு பிசிஆர் ஆக்ட்? ஒரு கற்பிணி பண்ண கல்ல விட்டு அடிக்கிறான், போறவரம் தடுக்கிறதுல எங்க வந்து பிசிஆர்? எப்படி பிசிஆர் ஆக்ட் போடுவேன்? அப்ப நாங்க பதிலுக்கு போடணும், எல்லாரும் மேலேயும் போடணும், காவல்துறை அதிகாரி மேலேயும் போடணும். எங்களை பறையணிச்சு நான் பலன் நாங்க பொய்யா தரணும் அந்த வழக்க. அப்ப இது குறித்து யாரும் ஒரு அபிஷியலா நாங்க சமாதானம் ஆகிற மாதிரியோ இல்ல நீதி கிடைக்கிற மாதிரி எந்த பேச்சுவார்த்தை இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ரெவன்யூ ஆபீசர் வரல. தேசிய நெடுஞ்சாலையை மறிச்சிருக்கோம், சரி பப்ளிக் தொந்தரவு பெறப்பட்டு வந்தோம். அப்புறம் இங்க ஸ்டேட் மறைச்சோம், அதுக்கும் இல்ல மண்டபத்தில் அடைச்சு வச்சுக்க சோறு தர போறீங்க, சாயங்காலம் எங்களை விட போறீங்க. அந்த நாய் இங்க சுத்த போறோம். மத்தியானம் இப்ப சோறு தர போறீங்க, எங்களுக்கு டீ தருவீங்க சாயங்காலம் போல 6 மணிக்கு எங்க எல்லா பேரும் கேள்வி ஆகிட்டு எங்களை வெளியே விட போறீங்க. அவனை இந்த நாளைக்கு ஒரு நாள் 4 ஏபி ஆண்டிஸ்பேட் பெயில போட்டு இதே கடை தெருவுல மயிராட நீங்க சுத்த போறோம், நீ ஆளு மயிரான்னு சுத்த போறோம். இது ஒரு ஆள் கூட நீங்க கைது பண்ணலாம், எங்களை சமாதானம் பண்றீங்க.